அருமையான அம்மா அவர்கள் அந்த காலத்திலும் ஜெபித்தார்கள், இன்னும் அதிகமாய் ஜெபித்தார்கள், இன்னும் அதிகமாய் ஜெபித்தார்கள். ஜெபிக்க 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 கர்த்தர் எல்லா பக்கத்திலும் ஒரு நல்ல ஒரு விசாலத்தையும் ஒரு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறாரே, இன்னும் அதிகமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு பக்கம் உங்களோட ஆங்கிள் இருந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டம் தெரிகிறது, ஒரு திகைச்சு போய் நிற்கிறது போல அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் உங்களோட வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுது, நானும் ஜெபிக்கிறேனே, என்னுடைய ரட்சிக்கப்படாத கணவன் ரட்சிக்கப்படலையே, நானும் இத்தனை வருஷம் ஜெபிக்கிறேனே, இல்ல நானும் இத்தனை வருஷம் இந்த சபைக்கு வருகிறேனே, இல்ல நானும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியாக தேவ பிள்ளையாக இத்தனை வருஷம் நானும் வந்து போய் கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை எப்படி நடக்கவில்லையே, என் வாழ்க்கை ஏதோ இருண்டு போனது போல காணப்படுகிறதே, என் வாழ்க்கையில நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியாத பட்சத்தில் போல இருக்கிறனே அப்படி நீங்க ஒருவேளை யோசித்துக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரமாண்டத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதே போல ஆசீர்வாதமான காரியங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.